போஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக்கிறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சுகமாக்குறோங்க. அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க. விஷம் பொறந்துக்குது. இந்த விஷம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விஷமா இருக்கணும். கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஒரு போன் சத்தே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. சரிங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னாக்கா, இந்த சிறையாளுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து விற்பாங்க. சிறையாளுன்னு இருக்கும், 4 சிறையாள் இருக்கும். அதாவது என்னதுனாக்கா வந்து கோதுமை, சோயா, சோளம், பார்லி அரிசி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கிரைண்ட் மாதிரி செஞ்சு விற்பாங்க. நம்ம வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க அது. அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து அதை செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நான் இதை தான் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. சரிங்க, அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ வந்துங்க நான் வந்து இந்த சிறையாள் இது வாங்கிக்கிறேன். இங்கே பாருங்கள், கோதுமை, சோயா, சோளம், பார்லி அரிசி தெரியுதுங்களாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சாப்பாடு மாதிரி செஞ்சு இது கூட வந்து மீனோ இல்லை கறியோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு 2 பாக்கெட்டுக்கும் வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து 200 கிராம் செய்யுது இது இதாக்கா. அப்போ நம்ம வந்து 200 கிராமுக்கு வந்து நம்ம 300 ml தண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லான்றாங்க இந்த ஒரு சாஷி. இப்போ நான் வந்து இது 2யுமே போட்டு செய்ய போகிறேன். இந்த ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 300 ml ஊற்ற சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு 600 ml வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கினேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 பூண்டு இந்த மாதிரி எடுத்துக்கினேன். இஞ்சி வந்து இது வந்து நான் ஃபுல்லாக போட மாட்டேன். இது வந்து இப்போ நான் கொஞ்சமாக நான் அதில் எடுத்துக்குவேன். அது ஒரு சின்ன பொம்மை மாரி இது பாருங்கள் அது. சரிங்க, இப்போ வந்து இதெல்லாச்சும் நம்ம பொடி பொடியாக வெட்டிக்கலாமா? பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து வெட்டி வெட்டிக்கினேனாக்கா நான் எப்பயுமே அந்த ஒரு சின்ன மஷின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதில் வந்து நான் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கினேன் இதை. voilà. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா இந்த புய்யோங்குது பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 1.5 அப்படிக்கிட்ட போட்டுக்கிறேன். பத்தலைன்னா நம்ம மேல் கொண்டு போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உப்பு கரைச்சிருச்சுனாக்கா அது வந்து கொஞ்சம் போர் அடிச்சிடும், சாப்பிட முடியாது இல்லையா? அதனால தான் இதை வந்து நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம புளி கரைக்கிற மாதிரி இந்த புய்யத்தை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் முதல்ல கொஞ்சோண்டு பேர் போடுறேன். நார்மலாக நான் வேறு சாப்பிடக்கூடாது நாங்கள், இருந்தாலும் வந்து நான் கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா அது வந்து ஒட்டாதக்கிறதுக்காக. கூடவே வந்து நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன், அந்த வெங்காயம்லாம் வதக்கணும்ல அதுக்காக. இப்போ வந்து ஒரு 2 கறி இலை போடுறேன், ஒரு சின்ன பட்டை போடுறேன். அவ்வளோதாங்க. இப்போது இதில் வந்து நம்ம வெட்டுன இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம். இதை வந்து நம்ம லேசாக கொஞ்சம் நேரம் வந்து கண்ணாடி பதத்தில் நம்ம வந்து கொஞ்சோண்டு வதக்கி எடுக்கணுங்க. இதை அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வந்து தக்காளி பழம் போட்டுக்குவோமா, கொஞ்சோண்டு நான் ஒரு தக்காளி போடுறேன். அப்புறம் இதையும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து பொரிய வைக்கணுங்க கொஞ்ச நேரம், சோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் தூள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 கரண்டி, மிளகாத்தூள் வந்து ஒரு கரண்டி, சீரகத்தூள் வந்து ஒரு கரண்டி, கரம் மசாலா வந்து ஒரு கரண்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து அவங்க எப்படி செய்வாங்கனாக்கா, வெறும் சோஸ் டொமாட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெறும் தக்காளி சோஸை மட்டும் போட்டுட்டு செஞ்சுருவாங்க, அவ்வளோதான். நம்ம ஸ்டைலில் சாப்பிட்றதுனால வந்து நம்ம வந்து இந்த தூள்லாம் போட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களாங்க. இப்போ வந்து நம்ம இந்த தூளை வந்து போடுவோம் அதில். இப்போ வந்து முதல்ல நம்ம இந்த சோஸ் டொமாட்டோ இது பாருங்கள், தக்காளி சோஸு இது ஒரு கரண்டி போடுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் கியரா சூப்பு. நம்ம நல்லா முன்னாடி பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு சூப்பராக பொரிஞ்சிருச்சு எல்லாமே. ரொம்பவும் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து தீய வைக்கக்கூடாது. நான் சில சமயத்தில் வந்து இந்த மாதிரி நான் வெங்காயம் செய்யும் போது சில பேர் சொல்கிறாங்க வந்து, ஏன் நீங்கள் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்க மாட்டீங்க, அது ரொம்ப வதக்கலாம் கூடாதுங்க, அப்போ வந்து அந்த அந்த வெங்காயத்தோட வாசனை தான் அடிக்கும் உங்களுக்கு அதிகமாக, சரிங்களா? ரைட்டாக நம்ம ஒரு அளவுக்கு நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி பழம் அதை பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதும்.
அப்போ தான் வந்து அந்த நம்ம சோறாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் இந்த மாதிரி வகை பயிருங்க இருந்தாலும் அதில் வந்து நல்லா தலைன்னு இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இப்போ வந்து நம்ம தூள் போட்டுக்கலாமா பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த தூளை போட்டுட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் சேக்காகுது. இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த புளியம் செஞ்சோம் பாருங்கள். இந்த புளியத்தை கொஞ்சமாக ஊற்றுவோம். அதை வந்து சோஸா ஆக்கிட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட வேணாம். ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த புளியம் போடுறதுனால உப்பு வந்து இப்போ தற்சமயத்துக்கு போட தேவையில்ல. கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த புளியத்தை நான் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுறேன். கொஞ்சம் சோஸ் ஆகட்டும். கொஞ்ச நேரம் வேகட்டும். இதுலேயே ஊற்றி நல்லா சோஸாகவும் ஆகிடுச்சி. இந்த சமயத்தில் இப்போ நான் வந்து இந்த சொன்ன பாருங்கள் 600 ml தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். அவ்வளோ அந்த புயத்தில் இருக்கிற உப்பு தான் இருக்குது. இப்போ நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். அவ்வளோங்க. தண்ணி கொதிக்கிட்ட போதும் நான் 2 காட்டினேன் உங்ககிட்ட. இப்போ வந்து இதில் இன்னும் பாதி இருக்குது இல்லையா, இதில் வந்து நான் பாதி தான் கொஞ்சம் தான் போட போகிறேன். அவ்வளோ. இப்போ இது எடுத்துடுறேன் நான். இதை மட்டும் நான் போடுறேன். ஏன்னா அப்புறம் ரொம்ப உப்பு கரைச்சிட போகுதுன்னு பார்க்குறேன். வாங்க. அவ்வளோதாங்க. இவரை வந்து நம்ம கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க தண்ணி நல்லா கொதிக்குது. ஓகே, இதை வந்து இப்போ நம்ம இதில் போடலாம். அவ்வளோங்க. இதை பாருங்கள், கரெக்டாக அந்த தண்ணி அளவுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. இதை வந்து நம்ம சின்ன அனலில் வச்சு இவரை வந்து நம்ம இதை வச்சு எடுக்கணுங்க. நம்ம இருங்க, கூட நான் உப்புக்கு தான் பார்த்துறேன். கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு அப்படியே சின்ன அனலில் வைக்க வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் வச்சேன். இங்கே பாருங்கள், ஐயே சூப்பராக இல்லை? பாருங்க, பிரியாணி வாசனை அடிக்குது சாப்பாடு. ஆமாங்க. இது வந்து இந்த பொடியாக இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஊட்டுற மாதிரி இருக்குது வேணும். ஆனால் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இதை வந்து இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் அந்த அனல்லையே வச்சிட வேண்டியதான். என்னக்கா அதாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த 4 சிறையால் போட்ட இது வந்து நம்ம புல்குரம் சொல்லலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம ஊரில் செய்கிற மாதிரி நம்ம வந்து இந்த தூளுலாம் போட்டு நான் செஞ்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் பாருங்கள், நான் வந்து இது கூட வந்து நம்ம குழம்புல வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொசம் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒன்று கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா வெந்துக்குது. இவங்க கொஞ்சம் காரமாக்குது. இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு 9 மினிட் வைங்க, 9 நிமிஷம் அப்படின்றாங்க. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் மேலே போட்டேன். அடுத்தது வந்து என்ன செஞ்சேனாக்கா, இவங்க வந்து ஒரு 600 ml வந்து தண்ணி ஊற்ற சொன்னாங்க. நான் வந்து அவங்க சொன்ன மாதிரியே தான் செஞ்சேன். ஆனால் என்னன்னாக்கா வந்து கொஞ்சம் வேக மாட்டுது. அப்போ நம்மளுக்கு வந்து அவங்க வந்து பொலன்னு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. நறுக்கு நிற்கும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா வேகணுன்றதுக்காக நான் வந்து மேற்கொண்டு ஒரு 100 ml தண்ணி வந்து நான் அதில் ஊற்றி நான் மேற்கொண்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சேங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் செய்யும் போது வந்து அதை எப்படி வெந்துருச்சா இல்லையா, நம்ம சாப்பிட்ற பதம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செய்யுங்க. சரிங்க, இந்த வீடியோ செஞ்சு காட்டுனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.